Hi students, in this video we discuss about the sentence. First we see there are four in number. Four sentences we have. First one, the simple sentence. Simple sentence contains a single, complete, independent class with one finite verb and a single subject. Simple sentence பொறுத்தளவு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு மெயின் வேர்ப் இருக்கும், அட் த சேம் டைம் த சென்டென்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். ஸோ அதுக்கு பெயர் தான் இண்டிபெண்ட் கிளாஸ். எக்ஸாம்பிள்ஸ் யா, ஐ சா த மோஸ்ட் அமேசிங் சைட் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு இடத்த நான் பார்த்தேன், சூப்பரான ஒரு இடத்த நான் பார்த்தேன். இட் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங். செகண்ட் ஒன், ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ரேன் அவே. சீயிங், ஸோ இது மட்டும் எதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னா, இட்ஸ் எ பார்ட்டிசிபிள். வெர்பு கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. பார்ட்டிசிபிள்லேயும் சிம்பிள் சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதாவது திருடன் போலீஸை பார்த்த உடனே ஓடிட்டான், அதான் சீயிங் த போலீஸ் த தீஃப் ரேன் அவே. ஸோ தீஸ் ஆர் ஆல் சிம்பிள் சென்டென்ஸ். நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் அது. இட் கிவ்ஸ் எ கம்ப்ளீட் மீனிங். அட் த சேம் டைம் இட் இஸ் கால்டு இண்டிபெண்ட் கிளாஸ். Next, the compound sentence. A compound sentence is made up of two or more independent classes joined by a coordinating conjunction. Compound sentence என்றது என்னன்னா, இண்டிபெண்ட் கிளாஸ் டூ ஆர் மோர் நிறைய இருக்கலாம். அது எது கூட ஜாயிண்ட் ஆகும்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கூட ஜாயிண்ட் ஆகும். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ்கியா, ஹீ இஸ் இன்டெலிஜென்ட், ஸோ ஹி ஆன்சர்ஸ் டு ஆல் த கொஸ்டின்ஸ். ஒரு ஹீ இஸ் இன்டெலிஜென்ட், அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஸோ ஹி ஆன்சர்ஸ் டு ஆல் த கொஸ்டின், ஹி ஆன்சர்ஸ் டு ஆல் த கொஸ்டின் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால் ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ லைக்ஸ் டு ப்ளே ஃபுட்பால் பட் டஸ் நாட் லைக் பேஸ்கெட் பால். இதுவும் இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, இண்டிபெண்ட் கிளாஸில் இருக்குது. நடுவில் பாருங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் ஒன் இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் டிபெண்ட் கிளாஸ். குறைஞ்சது அதில் ஒரு டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். டிபெண்ட் கிளாஸ்னால் என்னென்னா இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும், பாதியிலே இன்றைக்கும். இட் கிவ்ஸ் an incomplete meaning. It is an incomplete sentence. Examples here, unless you run fast. பாருங்க, unless you run fast, நீ வேகமாக ஓடவில்லை என்றால் என்ன ஆகும்? incomplete meaning, that is complex. You will miss a train, நீ ட்ரெயினை மிஸ் பண்ணுவ, that is independent. ஸோ ஒரு டிபெண்டன்ட் நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் இது வந்ததுன்னா that is complex. நெக்ஸ்ட் பாருங்கள், when I saw a snake, நான் ஒரு பாம்பை பார்த்த பொழுது என்னாச்சு? டிபெண்ட் கிளாஸ். ஐ trembled with fear, நான் பயத்தில் நடுங்கினேன், இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ ஒரு டிபெண்ட் இன்னொன்று இண்டிபெண்ட், அது வரும்போது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறுது. த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும். A compound complex sentence is built up with at least two independent classes. அதாவது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்தவரை குறைஞ்சது ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கும், ஒன் ஆர் மோர் தேன் ஒன் டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். ஓகே, ஒன்று இல்லை அதுக்கு மேலேயாவது டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தோ ஐ வாஸ் வெரி டயர்ட், ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் ஃபார் I had to submit it the next morning. Though I was very tired, நான் டயர்டாக இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள், தட் இஸ் டிபெண்ட். ஐ கம்ப்ளீட் மை ப்ராஜெக்ட் ஃபார், நான் என்னுடைய ப்ராஜெக்டுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸ். ஐ ஹேட் டு சப்மிட் இட் த நெக்ஸ்ட் மார்னிங், நான் நெக்ஸ்ட் மார்னிங் சப்மிட் பண்ணியிருக்கணும். பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட். அப்போது ரெண்டு இண்டிபெண்ட் வருது, ஒரு டிபெண்ட் வருது, தட் இஸ் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்
sentence. Okay, students, thank you.